ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்காஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆரி கிளாஸில் போன வீடியோவில் வந்து மிரர் வந்து சில்க் த்ரெட் வந்து லோடிங் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மிரரை சுற்றி பீட்ஸ் எப்படி வைக்கிறது, சூரியன் மாதிரி எப்படி பூ போடுறது, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சில்க் த்ரெட் இல்லாமல் நம்ம மிரரை எப்படி ஒர்க் பண்ணுறது, சுகர் பீட்ஸ் வச்சு ஜமிக்கி வச்சு நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் என்ன எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், 24 நம்பர் நீடில் வந்து பாசிக்கும் ஒரு சோயிங் த்ரெட்டு ஒன்று எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸு, ஜமிக்கி, 4mm பீட்ஸு, இதை வச்சு நம்ம எப்படி இந்த மிரரை வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம இந்த மிரரை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மிரருக்கு வந்து நான் சில்க் த்ரெட் வந்து தரல. ஏன்னா சிலர் வந்து சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ சில்க் த்ரெட் இல்லாமல் மிரர் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சில்க் த்ரெட் வந்து காட்டலை. நீங்கள் சில்க் த்ரெட் காட்டணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் சில்க் த்ரெட் காட்டிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மிரரை சுற்றி அவுட்லைன் வந்து பீட்ஸ் வைக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து அவுட்லைன் வந்து பீட்ஸ் வந்து மிரரை ஒட்டி இப்படி வைக்கிறோம். இந்த மிரரை ஒட்டியே நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு பீட்ஸ் கொடுத்துட்றோம். மிரரை ஒட்டியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து நெளியாமல் வரும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரவுண்டை நாட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் சூரியன் மாதிரி நம்ம எப்படி கொடுக்குறதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜமிக்கி, அதுக்கப்புறம் 3 சுகர் பீட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாசி, 2வது ஜமிக்கி வந்துடும். இந்த மாதிரி ஜமிக்கி ஒட்டியே நம்ம ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இப்படி பக்கத்தில் வந்துடணும். இது வந்து நம்ம நெக்கை சுற்றி போடுறதுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்மளுக்கு பார்க்க வந்து ஒரு சூரியன் மாதிரி தெரியும். இது மாதிரி பக்கத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி ஜமிக்கை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஜமிக்கி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டிசைனே வந்து நல்லா தகதகன்னு தெரியும். இது நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு சூரியன் மாதிரியே நமக்கு தெரியும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, சில்க் த்ரெட் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதனால் சில்க் த்ரெட் இல்லாமல் இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆனாலும் நீங்கள் சில்க் த்ரெட்டும் நீங்கள் போட்டு பழகணும். இது வந்து நம்ம நெக்கை சுற்றி கொடுக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம புட்டா மாதிரி யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களோட பட்டுப்பாவாடை டாப்புக்கு இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம புட்டாஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை மிரர் வந்து பார்க்க லுக்காகவும் நல்லா கிராண்டாகவும் தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு வர்றோம். நம்மளுக்கு பார்க்க ஒரு சூரியன் மாதிரியே நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து த்ரெட்டு வந்து பாசி கலருக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ளவுஸுக்கு இதுக்கெலாம் காட்டும்போது நீங்கள் அந்த சேம் கலரே நீங்கள் காட்டினீங்கன்னா இந்த ஊடால போடுற த்ரெட்டு கூட நம்மளுக்கு தெரியாது, நீட்டாக வந்துடும் ஒர்க்கு. இப்போ பாருங்கள், இந்த மிரரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், நம்மளுக்கு வந்து சூரியன் மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேம் த்ரெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஊடால போடுற த்ரெட்டு கூட நம்மளுக்கு தெரியாது. ஒர்க்கு வந்து நீட் ஃபினிஷிங்கோடு நம்மளுக்கு நல்லா அழகாக லுக்காக தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிரரை வந்து 4mm பீடை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பற்றி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மிரரை சுற்றி நம்ம 4mm பீட்ஸ் வைக்கிறோம். பீட்ஸ் வந்து நல்லா ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு நெளியாது.
இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சூரியன் சேஃப்க்கு தான் வரும். ஏன்னா அதில் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் 4mm பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 விதமான மிரர் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ப்ளவுஸுக்கு எந்த இடத்துல எப்படி தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 4mm பீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 2 பீட்ஸுக்கும் இடையில நம்ம ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு 4mm பீட்ஸ் இப்படி வைக்கிறோம். இந்த 2 பீட்ஸுக்கும் இடையில இந்த மாதிரி வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம 2 பீட்ஸுக்கும் இடையில வைக்கிறோம். நம்ம சேம் கலர் த்ரெட்டு போட்டோம்னா அந்த த்ரெட்டும் நமக்கு தெரியாது. இப்போ நான் சும்மா கிளாஸுக்காண்டிங்கிறதுனால நான் பீட்ஸ் கலருக்கே நான் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணும்போது சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதுவும் நம்ம புட்டாக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸுக்கும் புட்டாவை யூஸ் பண்ணலாம், பேபிஸ்க்கு பட்டுப்பாவாடை சட்டை டாப்லையும் நம்ம இதை புட்டாவாக யூஸ் பண்ணலாம், பேக் நெக்குக்கு நெக்கு சுற்றியும் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டக்குன்னு வேலையும் முடியும், ப்ளவுஸையும் நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்க கிராண்ட் லுக்காகவும் தெரியும். சிம்பிள் ஒர்க்கு தான், பார்க்க ஒரு நல்ல லுக்காகவும் தெரியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு சூரியன் மாதிரி வந்திருக்கு. இது வந்து புட்டாக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து 2 விதமான ஒர்க்கு நம்ம பார்த்துருக்கோம் மிரரை பற்றி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.